இன்னும் ஒரு சிலர் யார் மாவட்டத்தில் விஷயங்கள் அவர்கள் பேச ஈடுபட்டு இந்த பிரதேசத்தை அதிகமாக வார்த்தையாக போட்டுள்ளார்கள். அவரை நான் பேச விருப்பப்படுகிறேன். அரசே, நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம், ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி தூசு. பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ்ச்சி கட்சியுடைய விழா சிங்கம் பாராளுமன்றம் பட்டி தொட்டி என்றும் கட்சிக்கின்ற அன்பு நண்பர் ராசமோகனியம் சாணக்கியன் அவர்கள் வருகிறார்கள். இங்கே சாவகச்சேரி மக்களுடைய சார்பில் அவரை வரவேற்று அடுத்ததாக இந்த மாபெரும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் எழுச்சி உரை ஆற்றுவதற்கு சாணக்கியன் அவர்களை அழைக்கின்றேன். நடைபெற இருக்கும் 2025 ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு சாவச்சேரி பிரதேச சபை மற்றும் நகர சபையிலே போட்டி போடும் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர்களை ஆதரிக்கும் வகையாக ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த கூட்டத்தை தலைவராக நடந்து கொண்டிருக்கும் சாவச்சேரி தொகுதிகளினுடைய தலைவர் அன்பு நண்பர் சாயந்திரன் அவர்களே மற்றும் மேடையை வீட்டிற்கும் எங்களுடைய கட்சியினுடைய இந்த தொகுதியினுடைய முக்கியஸ்தர்களே, இங்கே வெளியே தந்திருக்கும் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலினுடைய வேட்பாளர்களே, சாவச்சேரி பிரதேசத்திலே இருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஆதரவாளர்களே, பொதுமக்களே, அனைவருக்கும் என்னுடைய இனிய மாநில தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே இந்த 2025 ஆண்டு தேர்தலானது நாங்கள் இந்த தேர்தலை எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொல்லி சொன்னால், இந்த தேர்தல் தமிழ் இனத்துக்கு எவ்வளவு தூரம் முக்கியம் என்று சொல்றதை என்னுடைய மக்கள் உணர வேண்டும். சாதாரணமான ஒரு உள்ளாட்சி மன்ற தேர்தலை தாண்டி இந்த 2025 ஆண்டு உள்ளாட்சி மன்ற தேர்தல் தமிழினத்துடைய எதிர்காலத்துக்கான ஒரு முக்கியமான தேர்தலாகவே நாங்கள் எழுதுகிறோம். இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் இந்த தேர்தலுடைய முக்கியத்தை அறிந்து அனைத்து மாவட்டங்களிலும் நாங்கள் கூட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறோம். இன்று இந்த கூட்டத்துக்கு முன்பாக என்னுடைய மன்னர் மாவட்டத்திலே மன்னர் நகரசபை பிரதேசத்தில் கூட்டம் நடந்தது. அதனை பிறகு எங்களுடைய மன்னரிலே இன்னொரு சில கூட்டங்கள் நடந்தது. நேற்றைய தினம் என்னுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல கூட்டங்களில் நாங்கள் பேசியிருந்தோம். இன்னும் பல கூட்டங்கள் நாளைய தினம் நடக்க இருக்கின்றது. ஏன் இந்த தேர்தலுக்கு நாங்கள் இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் சொல்லி சொன்னால், 2024 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே தேர்தலினுடைய சில முடிவுகள் எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழினத்தை பாதிக்கும் தேர்தலுடைய முடிவுகளாகவே அமைந்திருக்கிறது. 2024 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே குறிப்பாக என்னுடைய வடமாகாணத்தில் இருக்கும் மக்கள், அதிலே குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் இருக்கும் மக்கள், யாழ் தேர்தல் மாவட்டத்தில் இருக்கும் மக்கள் எடுத்த சில முடிவுகளின் காரணமாக ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்குமே ஒரு பாதிப்பு உருவாகி கொண்டு வருகிறது. 2024 ஆண்டு தேர்தலிலே எங்களுடைய மக்கள் சில தேசிய அரசாங்க கட்சிகள், பேரினவாத கட்சிகள், வடக்கு கிழக்கை பிரிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் சென்ற கட்சியை, இலங்கை இந்திய ஒப்பந்தம் வந்த பொழுது தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு இந்த நாட்டிலே வழங்கக்கூடாது என்று வன்முறையிலே ஈடுபட்ட ஒரு கட்சி, தமிழ் மக்களுக்கு எதிராக
சமாதான பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது தமிழ் மக்களுக்கு சாதகமான முடிவுகள் வரக்கூடாது என்று செயல்பட்ட சில கட்சிகளை யாழ் மாவட்டத்திலே தேர்தல் மாவட்டத்திலே மக்கள் ஆதரவின் பின்விளைவாக எங்களுடைய தமிழினத்திற்கு எதிராக கடந்த 6 மாதங்களாக ஒரு கேள்விக்குறியாகவே அரசாங்கம் பார்க்கின்றனர். ஏன் இதை ஒரு கேள்விக்குறியாகவே இந்த விடயத்தை வைத்திருக்கிறார்கள் சொன்னால், அரசாங்கமானது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள், அவருடைய பாராளுமன்றத்தில் இருக்கும் அவைத் தலைவர் அவர்கள், அவர்களுடைய ஜேவிபியை சேர்ந்த மூத்த உறுப்பினர்கள், என்பிபி என்ற போர்வையிலே இன்று என்பிபி என்ற திரைக்கு ஒழுங்கியிருக்கும் ஜேவிபியை சேர்ந்த சகோதரர்கள் தமிழகத்துடைய எதிராளத்தை பற்றி இன்றொரு கேள்விக்குறியாகவே எங்களுடைய மக்கள் மத்தியிலே தமிழகத்தில் எதிராளத்தை பற்றி பேசி வருகிறார்கள். இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு வேண்டும். இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு சம உரிமை வேண்டும். இந்த நாட்டிலே சம பிரஜைகளாக தமிழ் மக்களுக்கான அங்கீகாரம் வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட கட்சி தான் இலங்கை தமிழரசு கட்சி. இந்த நாட்டிலே ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு பேச்சுவார்த்தையூடாக அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிற நம்பிக்கையிலே ஈடுபட்டவர்கள் தான் என்னுடைய தமிழரசு கட்சியை சேர்ந்தவர். இன்று என்னுடைய தமிழரசு கட்சியுடைய சாவ தலைவருடைய ஜனநதினம். அந்த ஜனநதினம் என்று சாவச்சேரியிலே இங்கே பேசுவது எனக்கு மகிழ்ச்சி தருவதோடு, எங்களுடைய கட்சி இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு நுழைக்கும் பொழுது நாட்டிலே தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்வதற்காகவே என்பிபி அரசாங்கம் தங்களுடைய செயல்பாடை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார். பாராளுமன்றத்திலே இருக்கும் பொழுது வேதனையாக இருக்கின்றது. பாராளுமன்றத்திலே நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே 3 ஆசனங்களை எடுத்து அதிகூடிய வாக்குகளை எடுத்து பாராளுமன்றம் சென்றிருந்தாலும் கூட பாராளுமன்றத்திலே அங்க அமர்ந்திருக்கும் உரையை கேட்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கின்றது. என்பிபியை சேர்ந்த அரசாங்க தரப்பினர் மிக மோசமான முறையிலே தமிழ் மக்களை பற்றி பேசுகிறார்கள். என்பிபியிலே அரசாங்க பிரதிநிதிகள் நாங்கள் எடுத்து பேசும் பொழுது சொல்றார்கள், நீங்கள் தமிழ் மக்களுடைய அரசியலை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. வடமாகாணத்தில் இருக்கும் தமிழ் மக்கள் எங்களுக்கு தான் வாணியை தந்திருக்கிறார்கள். இதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயத்தை பகிரங்கமாக சொல்கிறார்கள். என்னை பார்த்து மாத்திரம் மட்டக்களப்பை பற்றி பேசப்படுது அப்படி சொல்ல முடியாது. நான் சொன்ன பொழுது சொன்னேன், மட்டக்களப்பிலே நீங்கள் தான் தோல்வி எடுத்தீர்கள், நீங்கள் தான் நாங்கள் சொல்வதை கேட்கவில்லை. இருந்தாலும் கூட வடக்கு கிழக்கிலே எங்களுடைய மக்கள் அந்த எடுத்த தீர்மானத்தின் காரணமாக இன்று நாட்டிலே தமிழ் மக்களுக்கு சோறும் கல்வியும் மாற்றினால் பிரச்சனை என்று சொல்லி என்பிபி அரசாங்கம் சொல்ல நிலைக்கு வந்திருக்கிறது. மிகவும் வேதனையான எங்களுடைய பாராளுமன்றத்திலே எங்களுடைய தமிழ் மக்களுடைய சார்பை நாங்கள் பேசுகிறது என்றால் நாங்கள் அடிக்கடி பேசும் விடயங்கள், தீர்க்கப்பட வேண்டிய முக்கியமான விடயங்கள், எங்களுடைய நில அபகரிப்பு விடயம். இன்று வடக்கு கிழக்கு முழுவதும் எங்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பலருக்கு தெரியாமலே எங்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கிழக்கு மாகாணத்திலே பாறை நில அபகரிப்புகள் நீண்ட ஆழமாக நடந்து கொண்டிருக்கின்றது. வட மாகாணத்திலே இவ்வாறான நில அபகரிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக எங்களுடைய வவுனியா மாவட்டம், எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டம், இந்த 2 மாவட்டங்களை குறிவைத்து நில அபகரிப்பிலே ஈடுபடுறார்கள் அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள். கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்திலே காலப்பகுதியிலே தான் நில அபகரிப்பு நடந்தது பார்த்தால், இந்த என்பிபி அரசாங்கத்தின் ஊடாகவும் இந்த நில அபகரிப்பு அதே வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்தால தொல்பொருள் திணைக்களம் திருவண்ணாமலையிலே ஒரு சிங்கள பௌத்த குடிமகனம் இல்லாத பிரதேசங்களிலே 42க்கு அதிகமான விஹாரை அமைத்து வந்தார்கள். நாங்களும் எதிர்பார்த்தோம், சரி வடமாகாணத்தில் இருக்கிற தமிழ் மக்கள் தான் என்பிபியை வாக்களித்திருக்கிறார்கள், வடமாகாணத்திலே இருக்கும் தமிழ் மக்கள் கிழக்கு மாநிலத்தில் இருக்கும் தமிழ் பேசும் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை புரிந்து கொண்டு அவர்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு இந்த இனவாதமான செயல்பாடை நிறுத்தி தமிழ் மக்களுடைய பிரதேசத்தை தமிழருடைய தாயகத்தை சிங்களமயமாக்குவதை நிறுத்துவார்கள். ஆனால் என்பிபி அரசாங்கத்தின் கீழே அதே விதத்திலே இந்த நிலாவரி தொல்பொருள் திணைக்களம் என்ற பெயரில் நடந்து கொண்டிருக்கிறது. தைத்தியிலே விஹாரை பற்றி பேசினால், தைத்தி விஹாரை ஒரு தனியாருடைய காணியிலே கட்டப்பட்ட ஒரு விஹாரை. பாதுகாப்பு அமைச்சருடைய ஆலோசனை குழு கூட்டம் நடந்தது. பாதுகாப்பு அமைச்சருடைய ஆலோசனை குழு கூட்டத்திலே பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதி என்ற அடிப்படையிலே ஜனாதிபதி அந்த கூட்டத்தை கலந்து கொண்டிருந்தார். நான் ஜனாதிபதி நேரடியாக சொல்லியிருந்தேன், நீங்கள் மிக விரைவாக இருக்கிற தீர்மானத்தை தர வேண்டும், இல்லாவிட்டால் இது ஒரு கலவரத்தை உருவாக்கும் வகையான செயல்பாடாக மாறும். ஏன் நான் அதை சொன்னேன் சொன்னால்,
ஒரு விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது ஒரு தனியாருடைய காணியிலே விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்றது. தென்னிலங்கையில இருக்கட்டும், இல்லாவிட்டால் எங்களுடைய மத்திய மாகாணத்தில் இருக்கட்டும், இல்லாவிட்டால் சிங்கள மக்கள் பெரும்பான்மை மாகாணமாக இருக்கட்டும், இப்படி ஒரு மாகாணத்திலே நாங்கள் ஒரு இந்து ஆலயமோ கிறிஸ்தவ தேவாலயமோ ஒரு தனியாருடைய காணியை கட்டினால் நீங்கள் பார்த்துக் கொண்டு பேசாமல் இருப்பீங்களா? அது தனியார் தன்னுடைய காணியை கேட்டால் நீங்கள் பேசாமல் பார்த்துக் கொண்டிருப்பீங்களா? நேரடியாக ஜனாதிபதி கேட்கிறது. அதை கேட்ட பொழுது ஜனாதிபதி சொன்னார், இது யாழ் மாவட்டத்தில் இருக்கும் மக்களுடைய பிரச்சனை இல்லை, இது ஒரு சில அரசியல் கட்சிகள், உங்களுடைய அரசியல் கட்சிகளை போன்ற கட்சியை முன்னெடுக்கும் ஒரு பிரச்சனையாகவே நான் இதை பார்க்கின்றேன் என்று சொல்லியிருந்தேன். நாங்கள் இந்த விடயங்களை பேசும் பொழுது ஜனாதிபதி அவருடைய செயல்பாடு, ஜனாதிபதி கட்சியுடைய செய்ததை வடமாகாணத்தில் இருக்கிற மக்கள், தமிழ் மக்கள் எதிர்காலம் அளித்திருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் எதை செய்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். காணியாக வரைப்படுறது எங்களுடைய சொல்பொருள் மாத்திரமல்ல, எங்களுடைய ஃபாரஸ்டினுடைய செயல்பாடு. வடமாகாணத்திலேயும் சரி, கிழக்கு மாகாணத்திலும் சரி, பரம்பரையாக எங்களுடைய மக்கள் விவசாயம் செய்து வந்த நிலங்கள், தமிழர்கள் விவசாயம் செய்து வந்த நிலங்கள், நாட்டில் இருந்த அசாதாரண சூழ்நிலையால் அந்த நிலங்களிலே விவசாயத்தை முன்னெடுக்க முடியாமல் போய்விட்டதால் சில மக்கள் தங்களுடைய காணிகளை தற்காலிகமாக விவசாயத்தை செய்து கைவிட்டார்கள். அதனை தொடர்ச்சியாக வந்த அரசாங்கங்கள் ஃபாரஸ்டினுடைய கல்விகளை கொண்டு போட்டு எல்லைப்படுத்தி இந்த காணிகள் ஃபாரஸ்டுக்கு சொந்தமான காணி, இதுக்குள்ளே தமிழ் மக்கள் போக முடியாது, விவசாயம் செய்த தமிழ் மக்கள் போக முடியாதுன்னு சொன்னார்கள். நாட்டிலே ஃபாரஸ்ட் காணிக்குள்ளே இது ஃபாரஸ்ட் காணியாக, இது மக்களுடைய காணி, ஒப்பங்களை இழந்து ஒப்பங்களை துளைத்து அசாதாரண சூழ்நிலையின் காரணமாக, யுத்தத்தின் காரணமாக முள்ளிவாய்க்காலை தப்பி இந்த ராணுவங்களுடைய கெடுப்பிடியிலே இருந்து தப்பி போகும் பொழுது தங்களுடைய ஒப்பங்களை துளைத்த மக்கள் இன்று சொல்றார்கள், உங்களுடைய ஒப்பம் இல்லை, இது ஃபாரஸ்ட் சொந்தமான காணி. ஆனால் பெரும்பாலான சமூகம் வாழும் பிரதேசங்களிலே, குறிப்பாக உதாரணத்துடன் சொல்லி அம்பாறை மாவட்டத்திலே, அம்பாறை மட்டக்களப்பு எல்லையிலே, மட்டக்களப்பு மாவட்டம் சொந்தமான காணியிலே, பெரியார் பிரதேசத்திலே 1000க்கும் அதிகமான ஏக்கர் காணிகளை பெரும்பாலான சமூகத்தை சேர்ந்த சிங்கள சகோதரர்கள் அந்த காடுகளை வெட்டி, காடுகளை ஒதுக்கி புதிதாக விவசாய நிலங்களாக மாற்றி இந்த காணிகளை விற்றுவிக்கிறார். அவர் சிங்கள மக்கள் ஃபாரஸ்டுக்கு சொந்தமான காணியை, உண்மையிலே ஃபாரஸ்டுக்கு கட்டுப்பாடு இருக்கும் காணியை துப்புரவுபடுத்தி அந்த காணியை ஒதுக்கி விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம். தமிழ் மக்கள் நாட்டில் இருந்த அசாதாரண சூழ்நிலையின் காரணமாக தன்னுடைய ஒப்பங்களை கிடைத்து அந்த காணியை சென்று இன்னும் விவசாயம் செய்ய முடியாத சூழல் உருவாகிறது. அப்ப நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி, சிங்கள மக்களுக்கு ஒரு நீதி. நாங்கள் எதிர்பார்க்கிறார்கள், சரி தேர்தல் மாவட்டம் சரி, ஜனாதிபதி கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் சில மக்கள், கூடுதலாக வாக்களித்திருக்கிறார்கள். தமிழ் மக்களுக்கு உரிய பிரச்சனையாக இதை கருதி நாட்டை ஜனாதிபதியின் அரசாங்கம் இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை முன்வைப்பார் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அண்மையிலே கூட நூற்றுக்கணக்கானவர்களை கைது செய்து, ஃபாரஸ்டுடைய காணிகளை போலதாக கைது செய்து, தமிழ் சகோதரர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த காணியாளருக்கு ஏற்பட்ட சிங்கள சகோதரர்கள் அந்த காணிகளை தொடர்ச்சியாக வைத்திருக்கிறார். அந்த காணி வியாபாரமாக மாறிவிட்டது. இதுதான் நாட்டிலே தற்போது காணியாளருக்கு எத்தனையோ உதாரணத்தை நான் சொல்லிக் கொண்டு போகலாம். நான் சொன்னது தொல்பொருள் திணைக்களம், ஃபாரஸ்ட்ரி அடாவடி, இதே போலதான் கரையோர பிரதேசங்களை கரையோர பாதுகாப்பு வீரர்களுக்கு பயன்படுத்துவதாக இருக்கிறார்கள். ராணுவ முகாம்களை அகற்ற சொன்னார்கள். இன்று ராணுவ முகாம்களுக்குள்ளே, ராணுவ கட்டுப்பாடுக்குள்ளே காணி இருக்கின்றது. ராணுவத்தை சேர்ந்த சிப்பாய்கள் விவசாயத்தில் ஈடுபட்டார்கள். காணியை உண்மையான சொந்தக்காரர் வேலைக்கு வெளியே இருந்து பார்த்துக் கொண்டிருக்கும் நிலைதான் இன்று வடமாகாணத்தை இருக்கின்றது. காணிக்கு உண்மையிலே ஒத்துமையவர் வேலைக்கு வெளியே இருந்து பார்த்து கொண்டிருக்க ராணுவ சிப்பாய்கள் விவசாயம் செய்தார். இந்த ராணுவ முகாம்கள் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் தமிழர் நிலத்தை பார்த்தால் அதை கூட சரியாக செய்ய பாதுகாப்பு அமைச்சருடைய ஆலோசனை கூட்டத்தை பேசிய பொழுது அவர் சொல்லியிருந்தார், இல்லை நாங்கள் அப்படியெல்லாம் நீங்கள் கருத்தப்படி செய்ய முடியாது, எல்லாம் ஆராய்ந்து தான் செய்ய வேண்டும். ஆராய்ச்சி செய்வதற்கு 6 மாதம் சென்றிருக்கிறார். நாட்டிலே ஜனாதிபதியார் தெரிவாக 6 மாதத்துக்கு பிறகு இன்னும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். இந்த ஃபாரஸ்டினுடைய பிரச்சனைக்கான தீர்வை பற்றி ஆராய தொடங்கவே இல்லை. புத்த சாசன அமைச்சரின்
தொல்பொருள் திணைக்கள ஊடாக நடக்கின்ற அனாவடியை பிடிக்கும் ஆராய ஆரம்பிக்கவே இல்லை. அப்ப இப்படியான ஒரு நிலையிலே தான் எங்களுடைய மக்கள் கடந்த தேர்தலிலே இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்களித்திருந்தார். இன்று நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுடைய எதிராக கேள்விக்குறியாக இருக்கிறது சொன்னதுக்கான காரணம் இந்த இனவாத அரசாங்கத்துடைய செயல்பாடு இவ்வாறு தான் அமையும் என்று தெரிந்து தமிழ் மக்கள் 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க. ஆனால் இறைவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். ஒரு 6 மாதத்துக்குள்ளே நிலைமைகளை மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இறைவன் தந்திருக்கிறார். ஒரு 6 மாதத்துக்குள்ளே நாங்கள் செய்த தீர்மானம், நாங்கள் தற்காலிகமாக அவங்களை நாங்கள் நம்பி நாங்கள் வார்த்தை கொடுத்தோம், நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டீர்கள், நீங்கள் தமிழகத்துக்கு எதிரானவர்களை முதலில் நிறுத்தி விட்டிருக்கிறீர்கள், நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய கட்சி தமிழக கட்சியோடு இருப்போம் என்று மக்களுக்கு சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை இறைவன் 6 மாத காலத்துக்குள்ளே தந்திருக்கிறார். இந்த 6 மாதத்துக்குள்ளே கிடைத்த இந்த வாய்ப்பை நாங்கள் சரியாக பயன்படுத்தாவிட்டால் அடுத்து நாங்கள் மாகாண சபை தேர்தல் நடக்குமா நடக்காதா என்ற ஒரு கேள்விக்குறியான நிலையில் இருக்கின்றது. நாட்டிலே ஜனாதிபதி அவர்களே பாராளுமன்ற அவர்களுடைய முதலாவது வாரத்திலே கட்சி தலைவர்களான ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது. பாராளுமன்றத்திலே பிசினஸ் கமிட்டி மெம்பர், பாராளுமன்ற விவகாரங்களுக்கான குழுவிய இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே பிரதிநிதி என்ற வகையில் அந்த கூட்டத்தில் நடந்து கொண்டது. அந்த கூட்டத்திலே பல சிங்கள கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் பல விடயங்களை ஜனாதிபதி கேட்டார்கள். அந்த குழுவை எப்ப செய்வது, இந்த குழுவை எப்ப செய்வது. நான் அந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்கிறேன். எங்களுக்கு மாகாண சபை தேர்தல் நடக்கிறது முக்கியம். தற்பொழுது நாட்டிலே அரசியல் அமைப்பிலே ஒரு தேர்தல் சட்டங்களிலே சில மாற்றங்களை பாராளுமன்றத்தோடாக நிறைவேற்றினால் மாற்றம்தான் மாகாண சபை தேர்தலை நடத்தலாம். கடந்த ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் கீழே இந்த மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்காக கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் ஒரு தனிநபர் பேரணி முன்வைத்திருந்தார். அது முதலாம் வாசிப்பு, 2ஆம் வாசிப்பு முடிந்து 3ஆம் வாசிப்புக்கு பாராளுமன்றத்திலே அன்றைய நாளுக்கான அந்த ஆர்டர் பேப்பர் இருந்தது. அதை ரணில் விக்ரமசிங்க அகற்றிவிட்டிருந்தார். அவை இந்த மாகாண சபை தேர்தலை நடத்தக்கூடிய வகையிலே இந்த சட்ட திருத்தத்தை நாங்கள் மீண்டும் செய்வதற்கு அதை ஒரு தனிநபர் பிரேரணையாக நான் கொண்டு வரலாமா கேட்டிருந்தேன். அவர் சொல்ல தவிர கொண்டு வரலாமா இல்லையா நான் அவரிடம் கேட்டிருந்தேன். என்றால் அவங்க தமிழ் மக்களுக்காக, தமிழ் மக்களுடைய காவலர்களாக தங்களை காட்டிக் கொள்றவர்கள் இந்த விடயத்தை செய்வார்கள் நம்பிக்கை கேட்டிருந்தேன். ஜனாதிபதி சொன்னார், இல்லை நீங்கள் செய்ய தவிர அதை நான் சொல்கிறேன் சொன்னார். சொல்லி 3 மாதம் போய்விட்டது, எதுவும் ஒரு முன்னேற்றம் இல்லை, நடக்கவும் இல்லை, அதனை எந்த பேச்சுவார்த்தை இல்லை. அதனை தொடர்ந்து பாராளுமன்றத்திலே பிசினஸ் கமிட்டி மீட்டிங்கே மீண்டும் நான் இந்த விடயத்தை கேட்டிருந்தேன். சரி, உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தான் நீங்கள் தேதி அறிவித்தீர்கள், உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தொடர்ந்து மாகாண சபை தேர்தலை நடத்த போறோம்னு சொன்னீங்க. மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக இருந்தால் இந்த சட்டத்தை ஒரு திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். இந்த திருத்தத்தை கொண்டு வருவதற்காக உங்களுடைய கட்சியினுடைய சார்பிலே நீங்கள் இதை பாராளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் ஜனாதிபதி சொன்னவர். இதுவரைக்கும் ஜனாதிபதி இந்த பிரேரணை கொண்டு வரவில்லை. இதை நான் கொண்டு வரலாமான்னு கேட்டுள்ளேன் 3 மாதங்களுக்கு முன்பாக. இல்லை இதை நாங்கள் செய்வோம் என்று சொன்னார்கள். இதுவரைக்கும் அந்த விடயம் பாராளுமன்றத்தில் வரவில்லை. அதனை தொடர்ந்து கடந்த வாரம் எம் ஏ சுமந்திரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமர்ப்பித்த தனிநபர் பிரேரணை நான் கொண்டு சமர்ப்பித்திருக்கிறேன். அதை வாரங்களுக்குள்ளே இந்த பாராளுமன்றத்தின் 1ஆம் வாசிப்பு 2ஆம் வாசிப்பை கடந்து மாகாண சபை தேர்தல் நடத்தக்கூடிய வகையாக நாங்கள் உருவாக்குவோம். இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு நாங்கள் இந்த தேர்தலில் பதிலளிக்காவிட்டால் மாகாண சபை தேர்தல் எப்ப நடக்கும் என்று தெரியாமலே இருக்கிறோம். ஏன்னா நான் சொன்னது போல நான் கொடுத்த அந்த தனிநபர் பிரேரணை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த தனிநபர் சட்டமூலத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது ஒரு சட்டமாக வருவதற்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் எடுக்கும். அரசாங்க தரப்பினால் இதை செய்வதற்கு என்ற ஒரு தன்னுடைய சார்பிலே இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு மேலே இருப்பதா எனக்கு தெரியவில்லை. ஆனால் பாரத பிரதமர் அவர்கள் வந்த பொழுது எங்களுக்கு சொல்லியிருந்தார், நான் ஜனாதிபதியுடன் பேசியதாக இந்த விடயத்தை எங்களுக்கு சொல்லியிருந்தார். நான் ஜனாதிபதியுடன் பேசியதாக அதை நாங்கள் செய்தியை நீங்கள் அனைவரும் பார்த்திருக்கீங்க. அவர் ஜனாதிபதி இந்த மாகாண சபை தேர்தல் எப்ப நடக்கும் என்று தெரியாத தற்பொழுது எங்களுக்கு மே மாதம் 6ஆம் தேதி கிடைத்திருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே தமிழ் மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை, இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யாவிட்டால் இனி மாகாண சபை தேர்தல் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். சரி, நாங்கள் எதிர்காலத்தை பற்றி பேசுறோம். யாழ் மாவட்டத்தில் என்னுடைய மக்கள் தெரிவு செய்த பாராளுமன்ற உறுப்பினருடைய நிலைமை என்று பார்த்தா பரிதாபமாக. யாழ் மாவட்டத்தில் என்னுடைய மக்கள் 3 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்திருக்கிறார் என்பிபி. அவர்களுக்கும் எங்களுக்கும் தனிப்பட்ட போகும் எதுவும் இல்லை. அதுல ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய கட்சியிலே இருக்கிற உறுப்பினர் தான் பாராளுமன்ற உறுப்பினர்.
அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த போதாவும் எதுவும் இல்லை. ஆனால் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக மக்கள் தெரிவு செய்து அவர்கள் மக்களுடைய சார்பில் பேசுவதற்காக. ஆனால் இன்று என்பிபி அரசாங்கத்துடைய அவைத் தலைவர் குறிப்பாக விமல் ரட்நாயக் அவர்கள் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை மக்கள் பிரதிநிதி என்பதை மாற்றி என்பிபி ஜேவிபியுடைய அணியராக வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி வாக்குகளை சேகரிப்பது மாத்திரம்தான். இங்க கட்சிக்கு வாக்கு செய்கிறாங்க, என்பிபி வாக்கு செய்கிறார். இவங்க அவர்களுக்கு கொடுத்திருக்கிற பணி. வன்னி மாவட்டத்தில் இருக்கிற பாராளுமன்ற அதே போல பார்த்துருக்கீங்க. நாய் தான் பார்த்துருக்கீங்க. அரிசி தட்டுப்பாடு வந்ததுக்கான காரணம் நாய் தான் அரிசி சாப்பிட்டு. அதான் வன்னி மாவட்டத்தை சொல்லிட்டு தான் வந்தாங்க. அதே போல மோசம். ஆனால் இந்த யாழ் மாவட்டத்தை தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பரிதாபமாக அவர்களுக்கு தெரியும் இந்த இனவாத அரசாங்கத்துடைய செயல்பாடு மோசமான செயல்பாடு தெரியும். ஆனால் பேச முடியாது. யாழ் மாவட்டத்தில் நடக்கும் பிரச்சனைகளை பற்றி அவர்களுக்கு தெரியும். ஆனால் பேச முடியாது. வடக்கு தமிழர் தாயத்தில் நடக்கிற பிரச்சனை அவர்களுக்கு தெரியும். ஆனால் பேச முடியாது. அவர்களுக்கு தெரியும் ஜனாதிபதியுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சொல்லப்பட்ட பல விடயங்களை ஜனாதிபதி மீறுகிறார் என்று அவங்களுக்கு தெரியும். ஆனால் பேச முடியாது. காணாமாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி நாங்கள் வழங்குவோம், அதுக்கான ஒரு பொறிமுறையை கொண்டு வருவோம், குற்றவாளிகளை தண்டிக்கிறது ஒரு பொறிமுறை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தை. அதே பற்றி இந்த சட்டம் வெளிவிவகார அமைச்சரிடம் பேசிய பொழுது அவர் மீண்டும் காணாமாக்கப்பட்டோருடைய அலுவலகத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் என்பிபி சார்பிலே தமிழ் மக்களுடைய சார்பிலே தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பாராளுமன்ற இதை பற்றி கேள்வி எழுப்ப முடியாது இருக்கிறார். எங்களுடைய அரசியல் கைதிகளுடைய விடுதலை, அரசியல் கைதிகளுடைய விடுதலை பற்றி சொன்னார்கள். ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ளே நாங்கள் விடுதலை செய்வோம். ஒரு பேனாவினால் என்னுடைய கையொப்பத்தை விட்டு நான் விடுதலை செய்வேன் என்று சொன்னார்கள். இன்று நாட்டிலே நீதி அமைச்சர் சொல்றார், நாட்டிலே அரசியல் கைதிகள் எவரும் இல்லை என்று சொல்றார். இதுதான் நாட்டுடைய நிலைமை. ஆனால் தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட என்னுடைய யாழ் மாவட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினருக்கு இதை பற்றி வாயை திறக்க முடியாது இருக்கிறார்கள். எங்களுடைய விடுதலை போராட்டத்துக்காக தங்களை அர்ப்பணித்து உயிரிழை இழந்து நீதி கோரிக்கும் மக்களுக்காக கூட குரல் எழுப்ப முடியாத பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மக்களுக்கு தேவையான கேள்வியுடைய மக்கள் கேட்க வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தற்பொழுது நடக்க போறது பாராளுமன்ற தேர்தல் அல்ல, நடக்க போறது உள்ளூராட்சி மன்ற தேர்தல். இந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய மக்கள் கொண்ட தவறால் இந்த வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கம் எவ்வளவு ஆள போகும்போது தெரியாது. 5 வருடம் எல்லாம் போகும்ன்றது ஒரு கனவு மாத்திரம்தான். இந்த நாட்டுடைய பொருளாதாரம் மிகவும் மோசமான நிலையில் போய் கொண்டிருக்கின்றது. நாங்கள் வெளியிலே பார்க்கிறது போல இல்லை. அரசாங்கத்திற்குள்ளே நிதி பற்றாக்குறை யாருக்கும் இருக்கின்றது. இப்படியான ஒரு நிலையிலே இந்த அரசாங்கம் எவ்வளவு காலம் முடிக்கும் என்று தெரியாது. ஆனால் நிர்ணயிக்கும் காலப்பகுதியிலே இவர்கள் தான் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்த உறுப்பினர்கள். இன்னும் ஒரு சிலர் யார் மாவட்டம் தெரிவு செய்தீர்கள், அவர்களை எல்லாம் பேசுவது விருப்பமில்லை. இந்த பிரதேசத்திலே அதிகமான வாக்கெல்லாம் போட்டு அவரை பற்றி நான் பேச விருப்பப்படவில்லை. ஆனால் இந்த என்பிபி அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் மிக முக்கியமாக இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா அமைச்சர் மேலும் வடமாகாணத்தை தான் இருக்கிறாங்க. வடமாகாணத்திலே 3 ஆசனங்களை பாராளுமன்ற பிரதிநிதிகளை கொடுத்தும் அந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் பதவி கூட வழங்காத ஒரு அரசாங்கம் தான் இந்த என்பிபி அரசாங்கம். ஏனென்றால் அந்த தெரிவு செய்யப்பட்டவர்கள் அந்த ஜேவிபியுடைய ஆரம்ப கால போராளிகள் அல்ல. கடற்கரை அமைச்சர் ஒரு ஆரம்ப கால போராளி. அவருடைய புகைப்படங்கள் கடந்த காலத்திலே பேரினவாத பிரிவுகளின் இடையே அவர் செயல்பட்ட புகைப்படங்களை இப்போ வந்து கொண்டிருக்கிறார். அவரை தான் அமைச்சராக நியமித்தார். இன்று பார்த்தீர்கள் சொன்னால் வடமாகாணம் முழுவதும் கிராமம் கிராமமாக வட்டாரம் வட்டாரமாக நாட்டிலே இருக்கும் கடிதக் அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், பிரதமர், ஜனாதிபதி என்று வடமாகாணத்தை தான் இன்று நண்பர்கள் இருக்கிறார்கள். வடமாகாணத்தை விட்டு போற பிளானே இல்லை. ஏனென்றால் அவருக்கு தேவை என்ன? வடமாகாண மக்களுக்கு எதுவும் செய்வதல்ல, நாட்டிலே தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியான பிரச்சனை எதுவும் இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டும். நாட்டிலே தமிழ் மக்களுக்கு தமிழரசு கட்சியாகிய நாங்கள் சொல்லும் பிரச்சனைகள் தமிழ் மக்களுடைய பிரச்சனை இல்லை என்பதை சொல்ல வேண்டும். நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு சமஸ்ய அடிப்படையிலான நாங்களே என்பதை ஆளக்கூடிய வகையான அரசியல் தீர்வு தேவையில்லை என்று நிரூபிக்க வேண்டும். நாட்டிலே காணாமாக்கப்பட்டவர்கள் நீதி வேண்டும் என்று தமிழ் மக்கள் சொல்லவில்லை என்று சொல்ல வேண்டும். இந்த நாட்டிலே அரசியல் கைதிகள் இல்லை என்று சொல்ல வேண்டும்.
இந்த நாட்டிலே காணி அபகரிப்பு பெரும்பான்மை சமூகத்தை செய்தவர்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான காணி வழங்க வேண்டும் என்று தமிழ் மக்கள் உலகத்தை தெரிவிக்கிறார்கள் என்பதை சொல்லுவாங்க. இதற்காகத்தான் வட மாகாணத்திலே கிழக்கு மாகாணத்திலே இந்த அமைச்சர்கள் கிராமம் சென்றிருக்கிறார்கள். சில கிராமங்களிலே வட்டார ரீதியாக வட்டார உறுப்பினருடைய பரப்புரை கூட்டத்துக்கு அமைச்சர்கள் கலந்து கொள்வது முதலாவது முறையான தான் பார்க்கணும். நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் கடந்த ஒரு மாதமாக ஜனாதிபதி என்ற பதவியை மறந்து ஜனாதிபதியுடைய பணியை மறந்து சாதாரண ஒரு பேச்சாளராக ஒரு பரப்புரை செய்யும் ஒரு நபராக மாறிவிட்டிருக்கிறார். அவர்கள் கடந்த மாதமாக ஜனாதிபதி செய்தார் சந்தேகம். அவர் பரப்புரையை தான் புரட்சியாளர்கள் நேரத்தை செலவழிக்கிறார். ஒரு புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருவதற்கு நாங்கள் சொல்றோம். எல்லா மக்களும் இலங்கையை சேர்ந்த மக்களாக நாங்கள் ஒன்றா வாழலாம் என்று சொல்லி அரசாங்கம் சொல்றோம். இலங்கை தமிழரசு கட்சி சொல்றோம், மிக விரைவாக இந்த அரசியல் தீர்வை ஒரு புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்க பணியை ஆரம்பிக்கும் என்று சொல்றோம். அவர்கள் சொல்றார்கள் அது 3 வருஷத்தால் தான் செய்யும். ஆனால் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லப்பட்டது 2015ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த அரசியல் அமைப்புடைய புதிய அரசியல் அமைப்பை தயார்படுத்தும் அந்த வேலை திட்டத்தை தாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம் என்று தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லப்பட்டது. மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அரசாங்கத்தை செய்து வெளியேற்ற சொன்னால் ஆம் நாங்கள் இன்று செய்யவில்லை, ஆனால் மிக விரைவாக செய்வோம். ஆனால் அப்படி மிக விரைவாக செய்வதாக இருந்தால் எந்த காரியமாக இருந்தாலும் எந்த கருவமாக இருந்தாலும் நிதி ஒதுக்கப்பட்டிருந்தால் மாத்திரம்தான் செய்யலாம். ஒரு புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருவோம் என்று அரசாங்கம் சொன்னாலும் கூட வேலை செலவு திட்டத்திலே அந்த அரசியல் அமைப்பை உருவாக்குற பணியை அவர்கள் ஆரம்பிக்க வேண்டும். அதுக்கான நிதி ஒதுக்க வேண்டும். நான் இதை மேண்டார் கூட்டத்தில் நான் சொல்லியிருந்தேன். மேண்டாரிலே இருந்து புத்தளம் வரைக்கும் ஒரு பாதையை புதுசாக உருவாக்குறதுக்கு ஜனாதிபதி எத்தனைக்கிறார் என்று சொல்லியிருந்தார். 90 கிலோமீட்டர் வீதியை புதிதாக அமைக்க போறதாக சொல்லியிருந்தார். ஆனால் அதுக்கு ஆரம்ப கட்ட வேலைக்காக கூட ஒரு 10 ரூபாய் காசு ஒதுக்காமல் தான் அவர் அந்த வாக்குறுதியை பொய்யான வாக்குறுதியை வழங்கி சென்றிருந்தார். அவர் உண்மையிலே செய்ய இருக்கிற தமுத்தேகம் என்ற பிரதேசம், தன்னுடைய சொந்த கிராமமான தமுத்தேகம் என்ற பிரதேசத்திலே ஒரு புதிய புகையிரத நிலையம் ஒன்றை அமைப்பதற்கு, நவீன புகையிரத நிலையம் ஒன்று அமைப்பதற்கு முன்மொழிந்திருந்தாங்க. அந்த விடயம் நடக்கும். ஏனென்றால் அதுக்கு ட்ரெஷரியூடாக 100 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த விடயத்தை செய்யலாமா இல்லையா ஆய்வு செய்யணும். அப்ப 90 கிலோமீட்டர் ரோடே செய்வதா இருந்தால் ஆக குறைந்தது ஒரு 10 மில்லியன் ரூபாய் காசாக அவர்கள் பட்ஜெட்டை வரவு செலுத்துவதற்கு ஒதுக்கியிருந்தால் இது செய்யலாமா இல்லையா என்ற ஆய்வாக செய்வதற்கு அந்த நிதி போதுமாயிருந்தது. ஆனால் அதை அவர் செய்யவில்லை. வாயை திறந்தாலே மற்றும் எல்லாம் போய் தான் சொல்றாங்க. எல்லா சின்ன விஷயங்கள் தான் போய் சொல்லி வராங்க. என்னுடைய அரசியல் அமைப்பு விஷயத்துக்கு போய் சொல்றாங்க என்பதை நாங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொல்றது முழுதும் போய் அவங்களுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அண்மையிலே சொல்லியிருந்தார், இந்த சித்திரை புதுவருடத்தை முன்னிட்டு முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் ஒரு சித்திரை வாழ்த்துக்களை அனுப்புற அந்த SMS அனுப்புறதுக்கு 98 மில்லியன் ரூபாய் நிதி அநியாயமாக்கப்பட்டது கடந்த காலத்தில். 2 நாட்களுக்குள்ளே அந்த திரைப்படத்துக்கு பொறுப்பாளர்கள் சொல்றார்கள், நாங்க ₹1 காசு அறுவடை செய்யாமல் இலவசமாக அந்த SMS அனுப்பினோம். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை பொய் சொல்ற அரசாங்கத்தை செய்தவர்கள் புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருவதை போன்ற விடயங்களிலே எவ்வளவு தூரம் பொய்யை சொல்லுவார்கள் என்னுடைய மக்கள் சிந்திக்கவர்கள். இந்த பொய்யை சொல்லி 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 தென்னிலங்கையில் இருக்கிற மக்களுக்கு வெறுப்படைந்திருக்கிறார்கள். அதனால்தான் வடமாகாணத்தையால் நாங்கள் இழந்துவிடக் கூடாது என்று வடமாகாணத்துமே சொல்லி திரிகிறார்கள். அந்த வகையில் நடக்க போவது உள்ளூராட்சி மன்ற தேர்தலாக இருந்தாலும் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இது தமிழ் இடத்தில் மிக முக்கியமான ஒரு தேர்தல். ஏனென்றால் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தவறவிட்டோம் என்று சொன்னால் இனி மாகாண சபை தேர்தல் நடவடிக்கை நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் எதிர்ப்பை தெரிவித்தது. அந்த வகையில் இது ஒரு கட்சி நாங்களும் இன்று பார்த்தோம் என்று சொன்னால் தமிழ் கட்சிகளுக்குள்ளே இலங்கை தமிழரசு கட்சி மிக முக்கியமாக நாங்கள் ஏனைய தமிழ் கட்சியை நாங்கள் விமர்சிக்க வேண்டும். ஏனைய தமிழ் கட்சியினுடைய தலைவரை நாங்கள் விமர்சிக்க போவதில்லை. ஏனைய தமிழ் கட்சி என்று சொன்னாலும் கூட பாராளுமன்ற பிரதித்துவம் இருக்கிற கட்சியா இருந்தாலும் கூட அந்த கட்சியை பாராளுமன்ற தேர்தலில் எடுத்த வாக்குகளை பார்த்தால் நான் தனியாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எடுத்த விருப்ப வாக்கை விட குறைந்த வாக்குகள் வடக்கு கிழக்கு பூராவாக எடுத்திருக்கிறார். நான் தனியே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எனக்காக மாத்திரம் போட்ட வாக்குகள் மட்டக்களப்பு மாவட்டத்தை மக்கள் 65,500 சொந்த வாக்குகள். தங்களை தலைவர்களாக சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த தலைவர்கள்
ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கில் இருக்கும் 5 மாவட்டத்தை தேர்தல் மாவட்டத்தை போட்டி போட்டு எடுத்த வாக்குகள் நான் தனியார் மாவட்டத்தை எடுத்த வாக்குகளை அவர்களும் தலைவர்களாக இருக்கிறார்கள். நான் அவர்களை விமர்சிக்கவில்லை. ஆனால் அவர் இன்று இலங்கை தமிழரசு கட்சி மீது விமர்சனங்களை முன்வைப்பது மிகவும் ஒரு கவலையான விடயம். நாங்களும் அவர்களை விமர்சிக்கிறத எத்தனையோ விமர்சனங்கள் முன்வைக்கலாம். ஆனால் தென்னிலங்கையை சேர்ந்த பேரிடவாத தமிழ் மக்களுடைய வடக்கு கிழக்கை பிரித்த தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வை முன்வைத்த பொழுது வன்முறையை ஈடுபட்டு அதை குழப்பத்தை முயற்சித்த சமாதான பேச்சுவார்த்தை நிறுத்த வேண்டும் என்று முயற்சி எடுத்த ஒரு கட்சி வெல்லக்கூடாது. அந்த கட்சி வடகிழக்கை இருந்து நாங்கள் அகற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஏனைய தமிழ் கட்சியை விமர்சிக்காமல் இருக்கிறோம். அந்த வகையில் இந்த தமிழ் கட்சியை சேர்ந்த ஏனைய தலைவர்களுக்கும் இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும். தமிழகத்துடைய எதிராளத்துக்காக நாங்கள் கவனம் காக்கிறோம். உங்களை பற்றி பேசுறதால பல விடயங்கள் பேசலாம். இருந்தாலும் எங்களுடைய இலக்கு நோக்கம் அனைத்தும் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சியை வெற்றி செய்வது மாத்திரம்தான். நாங்கள் எங்களுடைய செய்தி ஒன்றை சொல்வதா இருந்தால் அது தமிழரசு கட்சிக்கு வாக்கு போடுவதை மாத்திரம் அந்த செய்தியை சொல்லலாம். ஏனென்றால் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தமிழரசு கட்சி தான் 2 லட்சத்துக்கு அதிகமான வாக்குகளை வழக்கு எடுத்திருந்தது. இந்த 2 லட்சம் வாக்கை நாங்கள் 3 லட்சம் 4 லட்சம் வரைக்கும் அதிகரிக்கலாம் என்று சொன்னால் தமிழரசு கட்சி முன்வைக்கும் இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் ஒரு சமஸ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு வேணும் என்றால் வடக்கு கிழக்கே இருக்கிற தமிழ் மக்கள் அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார் செய்தியை நாங்கள் இந்த நாட்டுடைய அரசாங்கத்திலும் சர்வதேசத்திலும் சொல்லலாம். அந்த வகையில் இந்த நடைபெற இருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வெறுமனே வட்டாரத்துக்கான தேர்தலாக சிந்திக்கக்கூடாது. இந்த தேர்தலிலே கூட சொந்தக்காரன் கேட்கிறார், நண்பர் கேட்கிறார், உங்களுடைய உறவினர்கள் கேட்கிறார்கள், தெரிந்தவர்கள் கேட்கிறார்கள் எல்லாம் தயவு செய்து வாக்கை போடாதீர்கள். தமிழ் இனத்தினுடைய எதிராளர்களுக்கு இலங்கை தமிழரசு கட்சியுடைய பூர்த்தி மாத்திரம் நீங்கள் வாக்களிக்கிறோம். அந்த வகையிலே நான் நீண்ட நேரம் பேசிவிட்டேன். என்னுடைய இன்னும் சில பேர் பேசார்கள். என்னுடைய இடையை நான் முடித்துக் கொள்ளாமல் நினைக்கிறேன். ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் நீங்கள் எனக்காக செய்ய வேண்டும். அது என்னவென்று சொன்னால் எதிர்வரும் மே மாதம் 7ஆம் தேதி என்னுடைய சாவச்சேரி தொகுதி தலைவர் சயன் அவர்கள் தொலைபேசியை எடுத்து சாணக்கியன் அவர்களே சாவச்சேரி நகர சபை பிரதேச சபை 2லேயே இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கும் என்ற செய்தியை மாத்திரம் நான் சொல்லியிருக்கிறேன்.